வணக்கம் and welcome to Atma Homemade. 101 days of wellnessல day 83 varicose veins. Varicose veins spider veins அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து கால்ல முடிச்சா வந்து இருக்கும். அதுதான் வந்து varicose veins சொல்லுவாங்க. அது வந்து நிறைய பேருக்கு பெயின்ஃபுல்லாகவும் சிலருக்கு வந்து பெயின் இல்லாமலும் இருக்கும். அது வந்து ஸ்பைடர் வெயின்ஸ் கண்டிஷன்ல இருந்துச்சுன்னா பெருசா பெயின் தெரியாது. அதுவே வந்து ரொம்ப திக்காகி டார்க்கா ட்விஸ்டடா அந்த வெயின்ஸ் வந்து வரும்போது கால் ஃபுல்லா வந்து பெயின் ஆகும். இதை வந்து நீங்க அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு கட்டத்துல அந்த வெயின்ஸ் எல்லாம் அப்படியே பர்ஸ்ட் ஆகி பிளட் கூட வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ப்ளீடிங் ஆகி நம்ம பிளட் லாஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இது வந்து நம்ம சின்னதா இருக்கும் போதே லேசா இருக்கும் போது அதை ஈஸியா வந்து நம்ம சரி பண்ணிடலாம். ரொம்ப பெரிய சிவியர் ஆகும்போது கூட நம்ம அதை ஈஸியா சரி பண்ணலாம். எப்படி ஈஸியாக சரி பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வேரிகோஸ் வெயின்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம பாடியில் வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து ரெண்டு விதமாக நடக்குது. ஒன்று வந்து ஆர்ட்ரிஸ் அப்படின்றது நல்ல ரத்தத்தை நம்மளோட ஹார்ட்லேருந்து எல்லா ஏரியாஸுக்கும் நமக்கு வந்து சர்க்குலேட் பண்ணி கொடுக்குது. சின்ன சின்ன செல்ஸ்க்கும் கொண்டு போய் கொடுக்குறது ஆர்ட்ரிஸ் தான். அது வந்து ஹார்ட்டில் பியோர் பிளட்டை எடுத்துகிட்டு போய் எல்லா பாடி செல்ஸ்க்கும் கொடுக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வெயின்ஸ் வந்து எப்போவுமே நம்மளோட எக்ஸ்ட்ரிமிட்டிஸ்லேருந்து நம்ம கையோட கால் அந்த மாதிரி ஏரியாவிலேருந்து நம்மளோட இம்பியூர் பிளட்டை எடுத்துகிட்டு வந்து ஹார்ட்டுக்கு கொடுக்கறது தான் வந்து வெயின்ஸோட வேலை. இப்போ இந்த வேரிகோஸ் வெயின்ஸுன்றது நம்மளோட வெயின்ஸில் ஒரு ப்ராப்ளம் வர்றது தான் வந்து நம்ம வேரிகோஸ் வெயின்ஸ்னு சொல்லுவோம். ஸோ வெயின்ஸ் அப்படின்னும் போதே நம்ம இம்பியூர் பிளட்டை கொண்டு வருது அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. ஸோ ஜென்ரலாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆர்ட்ரிஸில் வந்து அந்த ப்ரெஷர் நம்ம ஹார்ட்லேருந்து கீழே போகும்போது அப்படியே ஃப்ரீ ஃப்ளோவாக அந்த பிளட் வந்து போயிடும். அங்கே வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இல்லை. நம்ம மேலேருந்து கீழே போகும்போது டுவர்ட்ஸ் கிராவிட்டி அப்படின்றதுனால ஈஸியாக வந்து பிளட் ஃப்ளோ ஆகிடும். இதுவே வெயின்ஸ் பார்த்தீங்கன்னா கீழேருந்து அகெயின்ஸ்ட் கிராவிட்டியில் வந்து நம்ம ஹார்ட்டுக்கு கொண்டு வரணும். எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் ஆகட்டும், தட் இஸ் கை ஆகட்டும் கால் ஆகட்டும், எல்லாமே நம்ம அப்படி கையை கீழே விட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா விரல்கள்லாம் கீழே தான் இருக்குது. ஸோ விரல்கள்லேருந்து நம்மளோட கை வழியாக இப்படி வந்து ஹார்ட்டுக்கு கொண்டு வரணும். அதே மாதிரி கால் விரல்கள்லேருந்து மேலே கொண்டு வந்து நம்மளோட ஹார்ட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும். ஸோ இது எல்லாமே வந்து அகெயின்ஸ்ட் கிராவிட்டி ஃபோர்ஸில் வந்து ஆக்ட் ஆகுது. இதுக்காகவே கடவுள் நமக்கு அந்த வெயின்ஸில் வந்து 2 வேல்வ்ஸை வந்து கொடுத்துருக்காரு. ஸோ வெயின்ஸ் வந்து இப்படி இருக்குது அப்படின்னா 2 வேல்வ் வந்து நடுவில் குறுக்க இருக்கும். ஸோ நீங்கள் நம்ம கீழேருந்து அந்த பிளட் வந்து மேலே புஷ் ஆகி வரும்போது இந்த வால்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ மேலே போன பிளட் வந்து கீழே ஆக்சுவலாக வராது. திருப்பி மேலேயே தான் போயிட்டே இருக்கும். ஈஸியாக வந்து நம்மளோட ஹார்ட்டை வந்து அது ரீச் ஆகிடும். இந்த மேலே புஷ் பண்ணி பிளட்டை கொண்டு போகிறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது நம்மளோட காஃப் மசில் வந்து ஆக்சுவலாக நம்ம செகண்ட் ஹார்ட் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஸோ ஒருத்தருக்கு வந்து எவ்வளோ போல காஃப் மசில் கன்ட்ராக்ஷன் நல்லா இருக்கோ அப்போ வந்து நமக்கு வந்து இந்த பிளட் சர்க்குலேஷன் ப்ராப்ளமே வந்து வராது. ஸோ காஃப் மசிலை நல்லா பம்ப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்கிங் மட்டும்தான் ஒரே ஒரு சொல்யூஷன். காலை வந்து மூமெண்ட்டில் வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம காஃப் மசிலுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் வராது. ஸோ காஃப் மசில் வந்து இந்த பிளட்டை வந்து மேலே புஷ் பண்ணி வரும்போது ஒரு கட்டத்துலேருந்து அடுத்த கட்டத்துக்கு வரும்போது அந்த வேல்வ் வந்து க்ளோஸ் ஆகிடும். அந்த இடத்துல இருந்து அடுத்த கட்டத்துக்கு போகும்போது அந்த வேல்வ் வந்து க்ளோஸ் ஆகும். இப்படி புஷ் ஆகி தான் ஹார்ட் வரைக்கும் வந்து ரீச் ஆகும். எப்போ வந்து இந்த வெயின்ஸ்ல இருக்க அந்த வேல்வ்ஸ் வந்து வீக் ஆகுதோ, எப்போ வந்து உங்களோட காஃப் மசில் கன்ட்ராக்ஷன் வந்து ப்ராப்பரா இல்லையோ அப்பதான் வந்து இந்த வேல்வ்ஸும் வீக் ஆகும். காஃப் மசில் கன்ட்ராக்ஷன் இல்லாதப்ப என்ன ஆகும்னா பிளட் வந்து மேலே போகாது இல்லையா, ஒரே இடத்துல ஸ்டே ஆகும். அப்போ அந்த வெயினால அந்த பிளட்டோட ஃபோர்ஸை தாங்க முடியாம தான் அது வீக் ஆகுது. ஸோ வீக் ஆக நமக்கு அது அப்படியே வந்து கீழே ஸ்டாக்னேஷன் ஆகிட்டு அடுத்த லெவலுக்கு வந்து அந்த ஒரு கட்டத்துல ஒரே ஒரு இடத்துல வந்து அப்படியே வந்து அந்த வெயின்ஸ் எல்லாம் அப்படியே எலாஸ்டிசிட்டியா போய் அங்கேயே வந்து அக்யூமுலேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எப்போ வந்து ஓவரா அக்யூமுலேட் ஆக ஆரம்பிக்குதோ, எப்போ அந்த வெயின்ஸ்க்கு வந்து அந்த பிளட்டை வந்து வச்சுக்கிற கெப்பாசிட்டி வந்து குறையுதோ அப்போ வந்து ஒரு கட்டத்தில் வந்து அது பர்ஸ்ட் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. ஸோ ஒரு வெயின் வந்து பர்ஸ்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும், நம்மளோட பிளட்டெல்லாம் பாடி விட்டு வெளியில போயிடும். அப்போ வந்து நமக்கு பிளட் லாஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்து இந்த ப்ராப்ளம்ல இருக்கு. அதனால நம்ம வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து கிளியர் பண்ணிக்கிறோமோ அவ்வளோ தொலைவு வந்து நமக்கு ரொம்பவே நல்லது. சரி, இது வந்து வரதுக்கு என்னென்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஜென்ரலாகவே என்ன சொல்றாங்க அப்படின்னா பெண்களுக்கு தான் வந்து ஆண்களை விட இது நிறைய வருது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மெயின் ரீசன் வந்து பிரெக்னன்சி. ஸோ பிரெக்னன்சியில் வந்து நம்ம ஒரு பாப்பாவை தூக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஹெவி வெயிட்டை வந்து நம்ம வந்து வச்சுட்டு இருக்கோம். ஸோ அந்த வெயிட் வந்து நம்மளோட பாடி ஃபுல்லாக புஷ் ஆகி நமக்கு இந்த வெயின்ஸ் எல்லாம் வீக்கன் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ ஜென்ரலாகவே அதனால தான் ப்ரெக்னன்சி டைமில் வந்து நிறைய நடக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ எவ்வளோக்குள்ள நீங்கள் நல்லா நடக்கிறீங்களோ அவ்வளோக்குள்ள இந்த வெயின்ஸ் வந்து வீக் ஆகாமல் இருக்கும். பாடி அந்த பிளட் வந்து நல்லா புஷ் ஆகி உங்களுக்கு வந்து உங்களோட மற்ற ஏரியாவுக்கு வந்து கரெக்டாக வந்து ப்ராப்பராக போய்
ரீச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி ரொம்ப ஒபீஸா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா அகெயின் பிரெக்னன்சி மாதிரியே பாடி வெயிட்டை வந்து உங்களோட காஃப் மசிலால ஹோல்ட் பண்ண முடியாம அப்போ வந்து உங்களோட பிளட் வந்து மேலே புஷ் பண்ணாம உங்களுக்கு வேரிகோஸ் வெயின்ஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி ரொம்ப நேரம் நின்றுட்டு வேலை செய்யறவங்க, கண்டக்டர்ஸ் மாதிரி, டீச்சர்ஸ் மாதிரி, சேல்ஸ் பர்சன் மாதிரி, யாரெல்லாம் வந்து ரொம்ப நேரம் லாங் டியூரேஷன் வந்து நின்றுட்டே இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த ப்ராப்ளம் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி லாங் ஸ்டாண்டிங்கா சிஸ்டம்ல உட்காடுறவங்க, தட் இஸ் கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாரும் ஒரே பொசிஷன்ல அவங்களோட காலை வச்சுக்கிட்டே இருக்கவங்க, அவங்களுக்கும் இந்த ப்ராப்ளம் நிறைய வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா முட்டி மடக்கி உட்கார்றதுனால முட்டிக்கு மேல அந்த பிளட் புஷ் ஆகி போறதுக்கு வழியே கிடையாது. அவங்களும் நிறைய பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணாங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வராம அவங்களால பார்த்துக்க முடியும். ஸோ ஜென்ரலாவே ஏஜிங்லயும் வீக்னஸ் ஆஃப் த வெயின்ஸ் வரலாம். அப்பவும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வெரிகோஸ் வெயின்ஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இது மட்டும் இல்லாம யார் வந்து ரொம்ப ஹை ஹீல்ஸ் யூஸ் பண்றாங்களோ, நல்லா யோசிச்சு பாருங்க. ஹை ஹீல்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களோட காஃப் மசில் வந்து இப்படி ஆயிடும். உங்களோட ஆங்கிள், உங்களோட அந்த ஃபுட்ல வந்து உங்களோட பிளட் சர்க்குலேஷன்லாம் கீழே இறங்கி வந்துடும். அப்பவும் காஃப் மசில் ஒழுங்கா ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகாது. அப்பவும் உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ செடென்டரி லைஃப் ஸ்டைல் வந்து இருக்கிறவங்க, எந்த வேலையுமே பண்ணாதவங்க, பாடிக்கு வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டியே கொடுக்காதவங்களுக்கும் இந்த ப்ராப்ளம் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் ரீசன்ஸ் இந்த ப்ராப்ளம் வரதுக்கு. ஸோ இந்த ரீசன்ஸ் எல்லாம் நீங்க ஐடென்டிஃபை பண்ணீங்க அப்படின்னாவே இந்த ப்ராப்ளம் வராம நம்மளால பார்த்துக்க முடியும். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு எப்படி தெரியும், என்னென்ன சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியுறது ஸ்பைடர் வெயின்ஸ். ஸ்பைடர் வெயின்ஸ் அப்படின்னா சின்ன சின்ன நூல் மாதிரி வெயின்ஸ் வந்து உங்களோட மேக்சிமம் உங்களோட தை மசில்ஸ்லையும் உங்களோட காஃப் மசில்லையும் தான் அது தெரியும். உங்களோட முட்டியை சுற்றி உள்ள ஏரியாலலாம் உங்களுக்கு வரலாம். சின்ன சின்ன வெயின்ஸ் வந்து வெளியில ப்ரொட்ரூடரா தெரியும். அதை வந்து ஸ்பைடர் வெயின்ஸ்னு சொல்லுவாங்க. நூல் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் தெரியும். இதை வந்து நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு வெரிகோஸ் வெயின்ஸ் மாதிரி பெரிய பெரிய வெயின்ஸாக உங்களுக்கு தெரியும். அந்த வெயின்ஸ், அந்த ஸ்பைடர் வெயின்ஸ் அப்படின்றது ப்ளூயிஷ் டிஸ்கலரேஷன்ல இருக்கும். ப்ளூ கலர்ல வந்து சின்ன சின்ன நரம்புகள் வந்து வெளியில தெரியுது. அந்த இடத்துல உங்களுக்கு பெயின் இருக்கு, அந்த இடத்துல உங்களுக்கு ஸ்வெல்லிங் இருக்கு அப்படின்னாலும் அதெல்லாமும் வந்து வெரிகோஸ் வெயின்ஸோட ரீசன் தான். சிலருக்கு வந்து நம்னஸ், அப்புறம் ஈச்சிங் சென்சேஷன்லாம் கூட உங்களுக்கு அந்த ஏரியால வரும். ஸோ ப்ரிடாமினண்டா நீங்க உங்களோட காலை செக் பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்கிறது நல்லாவே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அதனால நீங்க வந்து அந்த வெரிகோஸ் வெயின்ஸுக்கு என்ன பண்ணணும்ன்றத கண்டிப்பா பார்க்கணும்னு அர்த்தம். இது மட்டும் இல்லாம இப்ப இதே மாதிரி வெயின்ஸ் வந்து உங்களோட ஏனஸ் ஏரியால, அதாவது மோஷன் போற ஏரியால ட்விஸ்டடா இருந்துச்சுன்னா அதை தான் வந்து நம்ம பைல்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ உங்களோட கால்கள்ல கைகள்ல வரும்போது உங்களுக்கு வந்து அது வெரிகோஸ் வெயின்ஸ்னு சொல்றோம். இதுவே உங்களோட ஏனஸ் ஏரியால வந்துச்சுன்னா அதை தான் வந்து நம்ம பைல்ஸ்ன்னு சொல்றோம். சரி, இப்போ வந்து நம்ம எவ்வளோ ஈஸியா இதை வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீட்லயே இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் வந்து நம்ம எப்படி ஈஸியா சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்கு, ஸ்பைடர் வெயின்ஸ் வரும்போதே நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது வாக்கிங்கை தவிர வேற எந்த எக்ஸசைஸ்லயுமே உங்களோட காஃப் மசில் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ வாக்கிங் பண்ணா மட்டும்தான் உங்களோட காஃப் மசில் வந்து ஒர்க் ஆகும். அப்பதான் வந்து உங்களோட பிளட் வந்து மேல புஷ் ஆகி உங்களோட ஹார்ட்டுக்கு வந்து ரீச் ஆகும். வெரிகோஸ் வெயின்ஸ் வராது. இது மட்டும் இல்லாம லீச் தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெரப்பி உலகிலே வந்து நிறைய நடந்துட்டு இருக்கு. நம்ம அந்த அட்டை சொல்லுவாங்க, கருப்பு கலர் அட்டை, அதை வந்து அந்த ஏரியால விட்டுருவாங்களாம். ஸோ அந்த பிளட் எங்கெல்லாம் வந்து வெளியில வந்து அந்த ப்ரொட்ரூடரா தெரியுதோ அந்த இடத்துலலாம் அந்த பிளட்டை தானே இது உறிஞ்சி எடுக்கும் அந்த அட்டைன்றது. ஸோ அந்த பிளட்டை வந்து அது உறிஞ்சி எடுத்துருதான். ஸோ சர்ஜரி பண்ணாம, ஆக்சுவலா சர்ஜரிக்கு போனீங்க அப்படின்னா அந்த பிளட் வெசல்ஸை தான் கட் பண்ணி சூச்சர் பண்ணுவாங்க. ஸோ சர்ஜரி போகாம இந்த லீச்சை வந்து அந்தந்த ஏரியால விடும்போது அந்தந்த பிளட்டை வந்து அது உறிஞ்சி எடுத்துறதுனால அதை வந்து சரி பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வந்து இந்த தெரப்பி வந்து பண்றாங்க. இது மட்டும் இல்லாம இன்னொன்னு என்ன நீங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட காலை வந்து ரெய்ஸ் பண்ணி நீங்க வந்து உங்களோட செவத்துல ஃபுல்லா 90 டிகிரிஸ்க்கு இப்படி ஸ்ட்ரைட்டாகவும் பெர்பெண்டிகுலரா நீங்க படுத்துட்டு உங்களோட காலை வந்து ஃபுல்லா வந்து ரெய்ஸ் பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹவரோ 15 மினிட்ஸோ டெய்லி பேசிஸ்ல நீங்க பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா பிளட் ஃப்ளோ வந்து ஈஸியா வந்து உங்களோட தைஸ்க்கு ரீச் ஆயிடும். அப்புறம் உங்களோட ஃப்ளோ வந்து ஈஸியா இன்க்ரீஸ் பண்ணிடும். இந்த மாதிரி காலை வைக்கிறது ஈவன் உங்களோட ஹார்ட்டுக்குமே ரொம்பவே நல்லது. ஸோ டெய்லி பேசிஸ்ல எவ்வளோக்கு வந்து காலை வந்து 90 டிகிரிஸ்க்கு வச்சு நீங்க டெய்லி ஒரு 15 to half an hour நீங்க பண்ணீங்க அப்படின்னா, 15 minutes to half an hour பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா இந்த ப்ராப்ளம் வந்து வெளியில வந்துடலாம். ஸோ அப்புறம் நீங்க ஹை ஹீல்ஸ் போடுறவங்களா இருந்தா ஹை ஹீல்ஸை வந்து நம்ம கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். ரொம்ப பாடியில வந்து ஒபிசிட்டி இருக்கு, ரொம்ப ஓவர் வெயிட்டா இருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களோட நீ அண்ட் காஃப் மசில் தான் அஃபெக்ட் ஆக போகுது. கண்டிப்பா வந்து வெயிட்டை வந்து ரெடியூஸ் பண்ணணும். இது மட்டும் இல்லாம நீங்க படுத்துக்கிட்டு
முட்டியை மடக்கி பெடலிங் எக்ஸசைஸ் சொல்லுவாங்க இல்லையா, 2 முட்டியை மடக்கி படுத்துக்கிட்டு காலை வந்து இப்படி வந்து பெடல் பண்ணுவாங்க. இந்த எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களோட காஃப் மசில் வந்து ஒர்க் ஆகும். அப்படியும் வந்து உங்களோட ப்ராப்ளம் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ளாட்டாக படுத்துட்டு 2 முட்டியையும் செஸ்ட் கிட்ட கொண்டு வந்துட்டு கீழே கொண்டு வருது, செஸ்ட் கிட்ட கொண்டு வந்துட்டு கீழே கொண்டு வருது. இந்த எக்ஸசைஸை பண்ணீங்கனாலும் உங்களோட காஃப் மசில் வந்து ஒர்க் ஆகும். அங்கேயும் வந்து உங்களோட ப்ராப்ளம் வந்து ஈஸியாக வந்து கிளியர் ஆகும். அதே மாதிரி நான் 2 காலை தூக்கி வைக்க சொன்ன மாதிரி சிங்கிள் லெக்கை படுத்துட்டு ஒரு காலை வந்து 90 டிகிரிஸ்க்கு மேலே தூக்கிட்டு கால் மேலே தூக்குனதுக்கு அப்புறம் உங்களோட ஆங்கிள் வந்து ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் பண்ணீங்கன்னா, மேலே கீழே ஆட்டிங்க அப்படின்னாலும் ரொட்டேஷன் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களோட காஃப் மசில் வந்து நல்லாவே ஒர்க் ஆகும். அப்போவும் உங்களோட பிளட் வந்து ஈஸியாக வந்து கீழே வந்துடும். ஸோ இந்த சின்ன சின்ன சிம்பிள் எக்ஸசைசஸை ப்ராப்பராக பண்ணணும், ரெகுலர் பேசிஸில் பண்ணணும். அப்போ தான் உங்களோட பிளட் சர்க்குலேஷன் வந்து ப்ராப்பராக இருக்கும். அப்போ தான் உங்களோட வேரிகோஸ் வெயின்ஸ் வந்து உங்களுக்கு வராமல் இருக்கும். சின்ன சின்ன விஷயம் தான், இதை கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து இந்த ப்ராப்ளம்லேருந்து வெளியில் வந்துடலாம். உங்களுக்கு ஏற்கனவே வந்து ரொம்ப சிவியராக இருக்குது உங்களோட வேரிகோஸ் வெயின்ஸ் அப்படின்னா கம்ப்ரெஷன் ஸ்டாக்கிங்ஸை வந்து போடுறேங்க. கம்ப்ரெஷன் ஸ்டாக்கிங்ஸ் வந்து பயங்கரமாக ஒர்க் ஆகும். வண்டர்ஃபுல் ட்ரீட்மெண்ட் அது. ஆனால் அப்படியே போய் நீங்கள் கம்ப்ரெஷன் ஸ்டாக்கிங்ஸ் வாங்க முடியாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட காஃப் வந்து ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. அப்புறம் உங்களோட முட்டியில் ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. உங்களோட காஃப் மசில் ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட தையில எடுத்துக்கோங்க, அப்புறம் முட்டியில் எடுத்துக்கோங்க, காஃப்ல எடுத்துக்கோங்க. இந்த 3 ஏரியாலையும் சர்க்கம்ஃபரன்ஸ் மெஷர்மெண்ட் எடுத்துட்டு நீங்கள் உங்களை ஒரு சர்ஜிக்கல் ஷாப்பில் போய் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா டிவிடி கம்ப்ரெஷன் ஸ்டாக்கிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். சாக்ஸ் மாதிரி இருக்கும். டிப் ஆஃப் த ஃபுட்லேருந்து தைஸ் வரைக்கும் போடுற மாதிரி இருக்கும். இதை ரெகுலர் பேசிஸில் காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் நீங்கள் போட்டுட்டு நைட்டு தூங்கும்போது கண்டிப்பாக கழட்டிடணும். ஃப்ரீயாக தான் வந்து ரிலாக்ஸ்டாக தான் தூங்கணும். அப்போ காலையிலேருந்து நைட் வரைக்கும் நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட பிளட்டை வந்து அதை ஆக்சுவலாக கம்ப்ரெஸ் பண்ணி புஷ் பண்ணி மேலே தள்ளும். அதுதான் வந்து கம்ப்ரெஷன் ஸ்டாக்கிங்ஸோட வேலை. ஸோ எவ்வளோக்கெவ்வளோ நீங்கள் கம்ப்ரெஷன் ஸ்டாக்கிங்ஸை ரெகுலர் பேசிஸில் போடுறீங்களோ, எவ்வளோக்கெவ்வளோ வந்து நீங்கள் நின்றுட்டே ஒர்க் பண்ணாமல் ஃப்ரீக்வெண்ட்டாக உட்காந்து எழுந்துக்கிறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்கள் உட்காந்துட்டே இருக்கும்போது காலை நீட்டி இறக்கி எக்ஸசைஸ் ரெகுலராக உங்களோட ஒர்க் பிளேஸ்லேயே பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஈஸியாக அந்த ப்ராப்ளம்லேருந்து வெளியில் வந்துடலாம். அதே மாதிரி வீட்டில் இருக்கும்போது டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிடாம கீழே சப்பளங்கால் போட்டு உட்காந்து நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இது ஒரு பெரிய எக்ஸலண்ட் ரிலீஃபு இந்த வெரிகோஸ் வெயின்ஸுக்கு. ஏன்னா நம்ம எப்போல்லாம் வந்து உங்களோட காலை வந்து நிறைய மூவ்மெண்ட் கொடுக்குறோமோ அப்போவே உங்களோட காஃப் மசில் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுவும் ஒரு சிம்பிள் ரெமெடி தான், ஆனால் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு ரொம்ப ப்ராப்ளம் ஜாஸ்தி ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து அது வெரிகோஸ் வெயின்ஸுன்றது ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அது பெரிய பெரிய வெயின்ஸாக வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக கம்ப்ரெஷன் ஸ்டாக்கிங்ஸும் போடணும். இந்த எக்ஸசைஸ் இல்லாமல் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இதுவே வந்து மைல்டாக இருக்குது, ஸ்பைடர் வெயினாக தான் இருக்குது அப்படின்னா வெறும் எக்ஸசைசஸ் பண்ணாவே போதும். அதுலேயே வந்து நீங்கள் ஈஸியாக வந்து உங்களோட ப்ராப்ளமை வந்து சால்வ் பண்ணிக்கலாம். இது எதுவுமே முடியாமல் நீங்கள் சர்ஜரிக்கு போனீங்க அப்படின்னாலும் சர்ஜரி பண்ணி கிளியர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஆக்சுவலாக அவங்களும் கம்ப்ரெஷன் ஸ்டாக்கிங்ஸ் தான் அவங்கள வந்து போட சொல்லுவாங்க. லைஃப் லாங் வந்து நீங்கள் சர்ஜரிக்கு அப்புறம் கம்ப்ரெஷன் ஸ்டாக்கிங்ஸ் போட்டுட்டு தான் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து நான் சர்ஜரி பண்ணிட்டேன் எனக்கு சரியாயிடும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பழையபடி வந்து நிறைய நேரம் நின்னீங்கனாவோ இல்லை செடென்டரி லைஃப் ஸ்டைல் இருந்தீங்கனாவோ ஒபீஸாக இருந்தீங்கனாவோ திருப்பி வந்து ரெக்கர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் அதுக்கப்புறமும் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும், இல்லை நீங்கள் கம்ப்ரெஷன் ஸ்டாக்கிங்ஸ் போடணும். இப்படிலாம் பண்ணால் மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் வந்து வராமல் உங்களால் பார்த்துக்க முடியும். அதனால சர்ஜரி வரைக்கும் உங்களை கொண்டு போகாமல் முன்னாடியே இந்த எக்ஸசைசஸும் இந்த கம்ப்ரெஷன் ஸ்டாக்கிங்ஸும் போட்டு இந்த ப்ராப்ளம்லேருந்து ஈஸியாக நம்ம வந்து வெளியில் வந்துடலாம். இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வெரிகோஸ் வெயின்ஸ் இல்லாமல் உங்களை வந்து நீங்கள் பாதுகாத்துக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த் இம்ப்ரூவ்ஸ் யுவர் லைஃப் அண்ட் வி இம்ப்ரூவ் யுவர் ஹெல்த். தேங்க்யூ.